சாரதா தேவியே போற்றி போற்றி. இன்று நாம் அத்தியாயம் 4 திருஞானம் சூன்ய ஒளியின் வெற்றிடம் என்னும் தலைப்பில் இருக்கும் அற்புதமான கருத்துக்களை சிந்திக்கலாம். ஸோ இந்த டாபிக்ல நம்ம லட்சுமி சுரபி திறவு கொண்டால் என்னென்ன ஆற்றல்கள் நமது உடலிலும் மனதிலும் ஏற்படும், அதனால் ஏற்படும் மாற்றங்கள் யாது, இந்த சுரபி எங்க லொக்கேட் ஆயிருக்கு, இந்த சுரபி திறவு கொண்டால் அவங்க என்னென்ன செயல்கள்லாம் புறத்தில் ஆற்றிவிடுவாங்க, ஒரு மனிதனுக்கு இறுதி பிறவி என்பதை எவ்விதம் கண்டுகொள்வது, இறுதி பிறவியில் அத்தனை சுரபிகளும் திறவு கொள்ளுமா, இந்த 4 சுரபிகளும் திறவு கொண்டால் மற்ற அனைத்து சுரபிகளும் திறவு கொள்ளுமா, அப்படி போன்ற கருத்துக்களை தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதை என்னன்னா, திருஞான சம்பந்தர் தன்னுடைய 4 வயதுல அவர் அப்பாவோட குளத்துக்கு குளிக்க போறாரு. அந்த குழந்தைய அவங்க அப்பா படிக்கட்டிலே இருத்திட்டு அவங்க அப்பா குளிக்க போயிடுறாரு. ஸோ அந்த நேரத்தில் குழந்தைக்கு பசி எடுத்து அழுகுது. ஸோ அதை பார்த்து பொறுக்க முடியாத பார்வதி தேவியே இறங்கி பால் ஊட்டிட்டு போயிடுறாங்க. அப்போ அவங்க அப்பா மேலேறி பார்த்தா குழந்தை வாயில பால் வடிய சிரித்து கொண்டே இருக்குது. இதை பார்த்து அவங்க அப்பா உனக்கு யார் பால் ஊட்டினா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த குழந்தை ஒரு பாடல் பாடுது. என்ன பாடல்னா, தோடுடைய செவியன் போர் விடையேறி தூ வெண்மதி சூடி காடுடைய சுடலை பொடி பூசியோர் என் உள்ளம் கவர் கல்வன் அப்படிங்கிற அந்த முதல் பாடலை அந்த குழந்தை 4 வயதுல பாடுது. ஒரு குழந்தை 4 வயதுல பாட முடியுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஞான குழந்தையா இருக்கிறதா கண்டிப்பா முடியும். அதுக்கான ஹிண்ட் இந்த அத்தியாயம் 4ல இருக்கு. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு மனிதன் அதனுடைய முற்பிறவியில இறைவனை அடைந்து முக்தி மோட்சம் என்னும் வீடு பேறு நிலையினை அடைந்த பிறகு மீண்டும் ஒரு பிறவி எடுக்க இறைவனால் பணிக்கப்பட்டால் அது அந்த குழந்தை அந்த சூன்ய சுரபிகள் பிறவியிலேயே தெரிவு கொண்டிருக்குமா. அதாவது வள்ளல் பெருமான் சொல்றாருல, இந்த யுகத்தினை அடைந்தேன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேனே அப்படின்னு சொல்றாருல்ல. ஸோ வள்ளல் பெருமான் தன்னைத்தானே வருவிக்க உற்றனன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இறைவன் கட்டளையிட்டு இந்த மனிதர்களுக்கு ஒன்றும் தெரியாம சுத்திக்கிட்டு இருக்காங்களே, துன்பம் துயரம் குழப்பம் போன்ற பல்வேறு மாய நிலைகளில் சிக்கி துன்புற்று கொண்டிருக்கும் இந்த மனிதர்களுக்கு ஏதாவது சொல்லி திருத்தி உன் கூட கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நிலை இந்த 12 சூன்ய சிறுமிகளும் ஒரு குழந்தையா இருக்கும்போதே திறவு கொள்ளும். யாருக்குன்னா ஞானிகளுக்கு. மற்றவர்களுக்கு எப்போ திறக்கும் அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்க்கலாம், சரிங்களா. ஸோ மற்றவர்களுக்கு எப்போ திறக்கும்னு கூட பார்த்துடலாம். மற்றவர்களுக்கு ஒரு சூன்ய சிறுமி தன்னுடைய ஃபார் அன் எக்ஸாம்பிள் ஒருத்தருக்கு 80 வயசுன்னு வச்சுக்கோங்களேன். தன்னுடைய 80 வயசு அவருடைய ஆயுட்காலம். அதுல 4/3 பங்கு பாகத்தை அவர் கடந்த பிறகு அந்த சூன்ய சிரபிகள் திறவு கொள்ளும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது 60 வயசுல அவருக்கு அந்த சூன்ய சுரபிகள் திறவு கொள்ளலாம். அதாவது பயிற்சிகளும் முயற்சிகளும் மேற்கொண்டிருந்தா. ஸோ ஒரு சுரபி இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் பிரம்மலோக சுரபி திறவு கொண்டால் சரஸ்வதி சுரபி திறவு கொள்ளணும். இந்த 2 சுரபிகளும் திறவு கொண்டா அடுத்து நாராயண சுரபி, லட்சுமி சுரபி அப்படின்னு வரிசையா திறந்து கொண்டே போயிட்டு இருக்கும். அதாவது ஒரு பூவில் ஒரு தாமரை பூ எப்படி தனது இதழ்களை மலர்த்துகின்றதோ அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். சூரியனை பார்த்த உடனே தாமரை பூ மலரும் இல்லையா. நீங்க கூட தாமரை பூ வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு இதெல்லாம் நீங்கள் தான் விரித்து இறைவனுக்கு சமர்ப்பிக்கணும், சரியா. ஸோ அந்த மாதிரி. ஸோ 4/3 பங்கு அகவையை ஒரு மனிதன் கடந்தால் அவருக்கு சூன்ய சுரபிகள் எல்லாமே ஒவ்வொன்றாக திறக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய உட்பொருள். சரி, ஓகே. இப்போ லட்சுமி சுரபிக்கு வந்துடலாம். ஸோ லட்சுமி சுரபி எங்க இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். லட்சுமி சுரபி ஒரு மனிதனோட உள்ளந்தலையில வடகிழக்கு திசையில இருக்குது. ஸோ வடக்குனா என்ன, உங்களுடைய தலையின் இடது காது தான் வடக்கு பகுதியை குறிக்கின்றது. கிழக்கு என்பது உங்களுடைய முகத்தின் பகுதியை தான் குறிக்குது. ஸோ வடகிழக்கு திசையில இந்த லட்சுமி சுரபி இருக்கு. ஸோ எல்லா சுரபிகளை மாதிரி இதுக்கும் 28 அடுக்கு இருக்கு. ஸோ இந்த 28 அடுக்கு பார்த்தீங்கன்னா 28 அடுக்குலையும் 28 லட்சுமிகள் இருக்கின்றார்கள். நமக்கு பொதுவாக அஷ்டலட்சுமி தானே சொல்லுவாங்க. ஆனால் மொத்தம் 28 லட்சுமிகள் இருக்காங்க. இந்த சூன்ய சுரபியில ஒவ்வொரு அடுக்குலையும் ஒவ்வொரு லட்சுமி இருப்பாங்கிறது இதனுடைய சூட்சமமான மறைப்பொருளா இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நாட் ஒன்லி இந்த 28 அடுக்குல இருக்கிற சுரபிகள் மட்டும் இல்லை, இந்த 28 அடுக்குகளுக்கு உள்ளேயும் எண்ணற்ற சிறு 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 சுரபிகள் இருக்கும். பல நுண்ணிய சூட்சம சுரபிகள் இருக்கும். அதாவது 1 என்ற எண் இருந்தால் இப்போ அதனோட முடிவு என்ன, எண்ணுக்கு ஏதாவது முடிவு இருக்கா? இன்ஃபினிட்டி தானே அதனுடைய முடிவு இல்லையா. இன்ஃபினிட்டி தான். எண்கள் அப்படி கணக்கில்லாம போயிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூன்ய சுரபி மட்டும் இல்ல, உள்ளந்தரையில் எண்ணற்ற சிறு சிறு நுண்ணிய சூன்ய சுரபிகள் இருக்கு. அவை அனைத்தையும் திறவு கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் ஸ்டார்டிங்ல கொடுத்திருக்கிறாங்க.
ஸோ இந்த லட்சுமி சுரபி திறவு கொண்டிருக்கு அப்படிங்கிறத எப்படி அறியலான்னு பார்த்தா, அவர்கள் வந்து உண்மையே சத்தியத்தையே உரைத்திருப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வள்ளல் பெருமான் சொல்றாருல, புனைந்துரையேன் பொய் புகழேன் சத்தியம் உரைக்கின்றேன் அப்படிங்கிற மாதிரி இந்த 4வது சுரபியான லட்சுமி சுரபி திறவு கொண்டவர்கள் அகவாழ்வில் வந்து சத்தியத்தினை மட்டுமே உரைத்திருப்பர் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் உணர்வுகளே இருக்காது. அதாவது இன்பமோ துன்பமோ அவங்கள எந்த ஒரு நிலையிலும் பாதிக்காது. இன்ப துன்பங்கள் அற்ற ஏகாந்த நிலையில் இருந்திருப்பாங்க. மேலும் ஞான தானங்களையும் செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பலர் யூடியூப்ல வந்து அவங்களுக்கு தெரிந்த ஞானத்தெல்லாம் பகிர்றாங்க. இப்போ நான் கூட எனக்கு தெரிந்ததை உங்களோட பகிரணும்னு முயற்சியாவது பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது ஞானமா இல்லை கற்ற கல்வியா, தான் கற்ற கல்வியை பிறருக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சியாவது பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் கற்றதை பிறரும் அறிய வேண்டும் அப்படின்னு யாரெல்லாம் முயன்று செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு வந்து லட்சுமி சுரபி திறவு கொண்டுருச்சு அப்படிங்கிறத உணர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இந்த லட்சுமி சுரபி திறவு கொண்டால் என்ன மாற்றங்கள் முதலில் ஏற்படும் அப்படின்னா, புறத்தில் வந்து செல்வ நிலை வந்து குன்றுமா. அதாவது உங்களுக்கு வர்ற வருமானம் ஒரு பர்டிகுலர் பீரியட்ல குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புறத்தில் செல்வ நிலைகள் குறைந்து அதுக்கப்புறம் அது பெருகும். ஆனா அந்த பீரியட் இருக்கு இல்லையா, அந்த பீரியட்ல வந்து ஒரு மனிதன் எண்ணற்ற மனக்குழப்பங்களுக்கு ஆட்படுவான் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது மனமற்ற நிலை சிந்திக்க வேண்டுமெனில் மனக்குழப்பங்களும் போராட்டங்களும் ஒரு மனிதனை சூழ்ந்திடும். இதையே இறைவன் சோதித்திடுவார் என்றே அறியப்படுகின்றது. அதாவது சூன்ய சுரபிகள் முதல்ல தேர்வு கொள்ளும்போது என்ன நடக்கும்னா, நம்மளுடைய அறிவணுக்கள், அதில் பதிந்துள்ள பதிவுகள், அதனுடைய கர்மவினை பதிவுகள், மாய பதிவுகள், ஆணவ பதிவுகள் எல்லாமே நீங்கும். ஸோ இந்த கழிவுகள் நீங்கிறதுனால நமது புறத்திலும் அது வந்து தடைகளாகவும் துயரங்களாகவும், அதாவது புறத்தில் மனிதர்கள் நம்மளை துன்புறுத்துவாங்கல்ல. நான் கூட நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன்ல, இந்த புக்ஸ் படிச்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் மனவேதனைக்கு நான் ஆட்பட்டேன். ஏன்னா நான் செய்யாத தவறுக்கு தண்டிக்கப்பட்டேன். இன்று வரை கூட தகுந்த காரணங்கள் எதுவுமே இல்லாம நான் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு கொண்டே வருகின்றேன். அப்படிலாம் நேற்று சொல்லியிருந்தேன்ல. ஸோ அது எனக்கும் நடந்தது. சூனிய சுரபி உனக்கு அப்படியே திறவு கொண்டுருச்சான்னு கேட்காதீங்க. எனக்கு நடந்ததா சொல்றேன். சூனிய சுரபி திறவு கொண்டதா இல்லையான்னு இறைவனுக்கு மட்டுமே வெளிச்சம். ஸோ இதுதான் இந்த சாப்டர்ஸ்ல முக்கியமாக கொடுத்துருக்காங்க. மேலும் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 4 சுரபிகள் திறந்தால் மற்ற அனைத்து சுரபிகளுமே திறவு கொண்டிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2வது பிரம்மலோக சுரபியும் சரஸ்வதி சுரபியும் திறவு கொண்டால் ஒரு மனிதனுக்கு வந்து ஞானம் பெருகும். இந்த வைகுண்ட சுரபியும் லட்சுமி சுரபியும் திறவு கொண்டால் படைத்திட்ட ஞானத்தினை காத்திடுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. உடல் பொலிவரும், தசைகள் வலிவடையும், நரம்பு மண்டலம் சீரடையும் அப்படிங்கிற போன்ற கருத்துக்கள் தான் இருக்குது. மேலும் எப்படி பேரண்டத்தில் எத்தனை சுழல்கள் உருவாகுது அப்படிங்கிறத நம்ம கணக்கு எடுக்க முடியாதோ, அதே மாதிரி 4 சுரபிகள் மட்டும் இல்லை, 12 சுரபிகள் மட்டும் இல்லை, எண்ணற்ற சுரபிகள் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. மேலும் இவங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, இந்த ஒவ்வொரு சுரபியுமே மற்ற சுரபியோடு சூட்சம ஒளி இலை தொடர்புகளை கொண்டிருக்கிறதுனால ஒவ்வொரு சுரபியும் திறவு கொள்ள அடுத்த சுரபி ஆட்டோமேட்டிக்கா திறவு கொண்டுகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த சாப்டர்ல ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா இந்த சூன்ய சுரபிகளை பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டா, அதாவது இதுக்கு முன்னாடிலாம் நம்ம மேபி பேர் மட்டும் தெரிஞ்சிருப்போம். ஆனால் இந்த சுரபிகள் எப்படி திறவு கொள்ளும், இது எப்படி அமைந்திருக்கு, மற்ற சுரபிகளோடு எப்படி பூரண ஒளி இலை தொடர்பு கொண்டிருக்கு, இது உள்ளந்தலையில எப்படி இருக்குது, திறவு கொண்டால் உங்களுக்கு வாழ்க்கையில முதல்ல என்ன நடக்கும், பின்னாடி என்ன நடக்கும், ஒரு மனிதன் ஞானியாக உயர்ந்து தெய்வமாக மாறுவதற்கு எல்லாம் அந்த சூனிய சுரபிகள் திறவு கொண்டால் இந்த நிலை எல்லாமே சித்திக்கும். முக்தியும் மோட்சமும் ஒருவனுக்கு இறுதி பிறவி என்று இருக்கும் பொழுது அவனுக்கு வந்து எல்லா சுரபிகளும் கண்டிப்பா திறவு கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த வயசுல திறவு கொள்ளும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அற்புதமான ரொம்ப இன்ஃபர்மேட்டிவ் இதா இருக்கு, சாப்டரா இருக்கு. ஸோ இந்த சாப்டரை வந்து நீங்க போய் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்க வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறம் போய் படிச்சீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா ரொம்ப ஈஸியா இருக்கும்னே நான் நம்புறேன். மேலும் இந்த இதுல இன்னைக்கு வந்து ஒரு சின்ன பதிவும் போட்டிருக்கேன். என்ன பதிவு போட்டிருக்கேன்னா, இந்த இதை கேட்டு இதனுடைய கேள்விகளுக்கு பதிலளிக்க முயற்சிப்பவர்கள் அல்லது தான் கற்றவற்றை பிறருக்கும் தெரிவிக்கணும், ரொம்ப முக்கியமான இந்த கருத்து ரொம்ப அற்புதமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு அதை நோட் பண்ணி இந்த குரூப்ல போடுறவங்க, இல்ல பிறருக்கும் தான் கற்றவற்றை, இப்ப நான் சொல்றது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூனா உங்களுக்கு வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். நீங்க பல பல புத்தகங்களை வேறு மாதிரி இல்ல பல்வேறு மார்க்கங்களில் உங்களுக்கு தெரிந்த ஞானத்தினை இதனோட மிக்ஸ் பண்ணி எல்லாருக்கும் புரியுற மாதிரி நீங்கள் கற்ற ஞானத்தினை இவங்களுக்கும் புரியட்டும். இது இந்த இடத்துல இவங்க எப்படி சொல்லியிருப்பாங்க, மேபி ஒரு வெஸ்டர்ன் புக்ஸே நீங்க படிச்சிருக்கலாம், இல்ல வெஸ்டர்ன் தாட்ஸ் உங்களுக்கு நிறைய இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்டவர்கள் இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இன்னும் எளிமைப்படுத்தி எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்ல முயற்சிப்பவர்களுக்கு
கண்டிப்பாக 4 வேத நூல்கள் உங்களுக்கு படிக்க டைம் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஏன்னா அடுத்து கண்டினியூஸா புக்ஸ் வந்துகிட்டே இருக்கு, நிறைய பயிற்சிகள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த 4 வேத நூல்களை நீங்க கற்க முடியாவிடினும் இந்த 4 வேத நூல்களை நீங்கள் முழுமையாக கற்றால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை ஒரு சின்ன ஸ்டெப் இருக்கு, அதை மட்டும் சொல்லி தந்துருவேன். யாரெல்லாம் இதுக்கு முயன்று முயற்சிகள் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா சொல்லி தருவேன். அது மட்டும் இல்லாம இன்னொரு அன்னோன் ஹிடன் ஒரு சீக்ரெட்டும் சொல்லி தருவேன். அந்த சீக்ரெட் வந்து நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு அற்புதமான பலன்களை உங்களுக்கு வாழ்க்கையில ஈட்டி தரும். அதை வந்து என்னன்னு வெளிப்படையா சொல்ல முடியாதனால சும்மா ஜஸ்ட் ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன். ஸோ அனந்த கோடி அன்புகளும் நன்றிகளும். இந்த சாப்டர் இதோட முடிச்சுக்கிறேன். ரொம்ப சிம்பிளிஃபைடா முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். 10 நிமிஷம் இருக்கு இதுக்கே. ஓகே, அனந்த கோடி அன்புகளும் நன்றிகளும்.